சரி, இப்போது தொடருவோம். இப்போ எல்லாத்தையும் வந்து பேசணும். இப்போ 5 தலை பாம்பு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரேடார் வேலை செய்யாத போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 தலை பாம்பு எங்கிருந்து தொடங்கியது? எங்கிருந்து தொடங்குச்சு 5 தலை பாம்பு? இல்லை, இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்? உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் நடக்கும். கரெக்டா? உயிர் இல்லாதவனுக்கு இது நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உயிரிலிருந்து தான் இந்த 5 உணர்வுகளும் வருது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இப்போ வெளியில் இருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வரை, உணர்ந்து கொண்டிருக்கின்ற வரை, சரியா, அது நல்ல காட்சியாக இருக்கலாம், சந்தோஷமான காட்சியாக இருக்கலாம், துக்கமான காட்சியாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ வஞ்சகமான காட்சியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி அகோரமான காட்சியாக இருக்கலாம். எந்த காட்சியாக இருந்தாலும் காணுகின்ற வரை அது தொடர்பான எண்ணங்கள் என்ற ராக்கெட் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து இந்த ராக்கெட் என்ற எண்ணங்கள் அதிகமாக வர வர மனம் அதிகமாகிட்டே போகும்போது அந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பானது வந்து அதிகமாகிடும், தூரமாயிடுச்சுன்னா உயிர் ஆற்றல் உடம்புல இறங்கிறது வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாயிடுச்சுன்னா உடம்புல நோய் வர ஆரம்பிச்சிடும், மூப்பு வர ஆரம்பிச்சிடும். சரியா? நரை திரை மூப்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உயிராற்றல் அங்கே குறைஞ்சி போச்சு. அந்த உயிராற்றல் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வை பெறணும்னா இந்த உடம்பையும் உயிரையும் கட்ட வேண்டும்ன்றார். சரியா? கட்டணும்ட்டாங்க. சரியா? அப்போது இந்த 5 தலை பாம்புன்னு சொல்லக்கூடிய உணர்வு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உயிரிலிருந்து தான் வருகிறது என்பதை புரிஞ்சுக்கணும். உயிர் என்ற ஆன்மான்னு சொல்லக்கூடிய சிவலிங்கத்தின் கூம்பாக இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து தான் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்கள் உடம்புக்குள்ளே அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த பாம்பு இப்போ எங்கே உட்காந்துங்குது? தோன்றிய இடத்திலேயே உட்காந்துங்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் சிவன் தலையிலேயே உட்காந்துங்குது. அந்த சிவலிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த கூம்புலே அந்த 5 தலை பாம்பு தலையை சுட்டின்னு உட்காந்துங்குது. உடம்புக்கு வரலை. உடம்புக்கு வராமல் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அப்போது ரேடார் கட் ஆகிடும். ரேடார் கட் ஆகிடுச்சுன்னா எந்த வித எண்ணங்களும் உங்களுக்கு எழும்பாது. இதுதான் வந்து மனமற்ற நிலைக்கு போகிறதுக்கான வழின்னு புரிஞ்சுக்குங்க. சரியா? கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்னு நமக்கு ஏற்கனவே பாடி வச்சிருக்கிறாங்க. திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளப்புலன்கள் தான் வந்து எல்லா உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் காட்டிகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுங்க. இப்போ உணர்வு இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய, இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய, உலகம்னு சொல்லக்கூடிய உலக இயக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு 5 புலன்களை தவிர வேறு எதாலையும் நீங்கள் உலகம் இருக்குதுன்றதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. சரியா? இப்போ உங்கள் எதிர்க்க வந்து 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம்? லிக்விடுன்றோம், கேசியஸ் ஸ்டேட்டுன்றோம், அப்புறம் சாலிட் ஸ்டேட்டுன்றோம். இது எல்லாத்தையும் இந்த 5 புலன்களை தவிர்த்து வேறு ஏதாவது ரூபத்தில் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இருக்குன்ட்டு இல்லை. அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சத்தையே காட்டிக்கொண்டிருப்பது இந்த உணர்வு தான். அதனால தான் என்ன வந்து அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த குரு தாம்பரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறவருடைய ஜீவசமாதியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உணர்வே பிரம்மம், உணர்வு தான் பிரம்மம் அப்படின்னு இருக்கிறார். அடுத்தது இந்த உணர்வை கொண்டு ஆராய்து பாருங்க, அந்த அறிவே தெய்வம் அப்படின்ட்டார். சரியா? இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த உயிர் என்ற அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கிற சிவலிங்கத்தினுடைய கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மேலே தான் இந்த 5 தலை பாம்பு உட்காந்துன்னு இருக்குது. அப்படின்னா அது கண்ணு காது மூக்குக்கெல்லாம் போகல. இப்போ ஃபுல்லாக அது தோன்றிய இடத்துல நின்று போச்சு. நின்று போன உடனே என்னாச்சுன்னா எண்ணங்கள் தோன்றவில்லை என்றால் அங்கே மனம் என்ற மாடு இருக்கவே இருக்காது. அதனால தான் அந்த மாடை வந்து வெளியில் உட்கார வச்சு காட்டியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்கரில் இருக்கக்கூடிய வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய 2 வகையான மனதையும்
அங்கே பார்க்க முடியாது. நல்ல மனமும் இல்லை, அங்கே கெட்ட மனமும் இல்லை. அப்போ உயிருக்கும் உடலுக்கும் இடையே உள்ள இடைவெளி வந்து குறைந்து கொண்டே போய் சுத்தமாக காலி ஆயிடுச்சுன்னா உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்துக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் உடம்பு அழியாது, மரணம் வராது. அப்போ மரணம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மனமற்ற நிலையில் இருக்கிறது தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கான வழியாகும். இதை தான் வந்து நம்முடைய ஜீவ சமாதியில் வந்து வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னா ஜீவசமாதிக்கு அடியில் போச்சு வச்சுருக்காங்க இல்லையா, சமாதி பண்ணி வச்சுருக்கிறவருடைய நிலை இந்த நிலையில் தான் இருக்கிறார். அவர்கிட்ட உடம்பும் உயிரும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு, ஆனால் உணர்வு கிடையாது. அதனால் இயக்கம் கிடையாது, அவருக்கு எண்ணம் கிடையாது. எண்ணம் இல்லாததுனால என்ன ஆகுனா அவருக்கு ஹார்ட் பீட் இருக்காது, லங்ஸு சுவாசிக்காது, உடம்புல வந்து எந்த ஒரு அசைவும் இருக்காது, செத்த மாதிரியே இருப்பார். ஆனால் அவர் சாவலை. செத்தவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா அவருக்கு உயிர் போயிடுச்சு செத்தவனுக்கு, இவர்கிட்ட உயிர் உள்ளேயே ஒடுங்கி இருக்குது. சரியா? அப்போது நீங்கள் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவலிங்கத்தினுடைய தத்துவம் வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஒரு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுருப்பாங்க, தூங்கின்னு இருக்கும். அந்த அமிர்த கலசம்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணி சொட்டுது பார்த்தீங்களா, இந்த அமிர்தம். இந்த அமிர்தம் என்பது எப்போ சுரக்கும்னா இந்த ஸ்டேஜில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அமிர்தம் சுரக்குங்க. எப்போ இந்த ரேடார் கட்டாயி மனமற்ற நிலையில் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது தான் அந்த அமிர்தம் என்பது சுரந்து மரணமில்லா பெருவாழ்வை உண்டாக்கும். அவங்க எத்தனை காலம் ஆண்டாலும் அதுக்குள்ளே இருப்பாங்க. அது ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு ஸ்டேஜுக்கான விளக்கம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா என்ன, சிவவாக்கியருடைய பாடல்களில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறார், அவருடைய காலத்திலே சிவலிங்கம் இருந்திருக்கு. சிவலிங்கம் வாழ்ந்த காலம் வந்து இப்போ சிவவாக்கியர் வாழ்ந்த காலம்ன்றது வந்து எந்த காலம்னு யாருக்கும் தெரியாது. சரியா? அப்போ அந்த காலத்திலேயே வந்து சிவலிங்கத்தை யாரோ ஒருத்தன் உருவாக்கியிருக்கான். யார்? சிவவாக்கியர் காலத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் வந்து அந்த நிலையை உணர்ந்து அதை சிலையாக வடிச்சிருக்காங்க. சிலையாக வடிக்கிறாங்கன்னா என்னங்க அர்த்தம்? அவங்கக்கிட்ட நாகரிகம் வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். அவன் காட்டு மனிதன் அல்லன்றதை புரிஞ்சுக்குங்க. சரியா? அவன் வந்து அவன் கலை தெரிஞ்சவனாக இருந்திருக்கிறான். அவன் வந்து கல்லில் செதுக்கி வச்சிருக்கிறான். சரியா? அந்த கல்லில் செதுக்கி வச்சிருக்கிற விஷயத்த அப்போ நம்முடைய தமிழருடைய பாரம்பரியம் எத்தனை காலத்துக்கு முந்தியதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ சிவவாக்கியர் காலத்திலே சிவலிங்கம் இருந்தது. சூழ வந்த சிவாலயங்கள் எத்தனை, தீர்த்தங்கள் ஆடியது எத்தனை, சிவாலயத்தின் இந்த என்ன சொல்கிறது லிங்கத்தின் மேலே குடங்குடமாக தண்ணி ஊற்றுனது எத்தனை மலர்களை பறித்து நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் போச்சு அப்படின்னு அப்போயே அவர் சொல்கிறாருன்னா அப்போ அவருக்கு முன்னாடி வந்து யாரோ வந்து இந்த நிலைகளை அடைந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்க அந்த வடிவத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சிவலிங்கத்தினுடைய விஷயம். இதை தான் வந்து கோயில்களில் வச்சு இந்த தத்துவ விளக்கத்தை எல்லாரும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கோயிலில் சிலைகளை வடித்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா பக்தியில் நம்ம வந்து சிலையை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம், ஆனால் அதில் இருக்கிற உள்ள அர்த்தங்களை நம்ம மறந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதனால தான் வந்து சிவவாக்கியர் என்ன சொல்கிறேன்னா 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபாத பாவிகால் அப்படின்றார். அப்படின்னா 5 எழுத்துன்னா இதாங்க 5 எழுத்து. நம சிவாய அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். 5 எழுத்து வந்து இதுதான் 5 எழுத்து. இதே கண்ணு காது மூக்கு நாக்குன்னு சொல்லக்கூடிய உணர்வு, இந்த உணர்வுகளை குறிக்கின்ற அந்த 5 எழுத்து தான் நம சிவாய. அந்த நமசிவாய மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து அதை மறக்காமல் இருக்கணும். இதுதான் உங்களை பிரபஞ்சத்தை காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கல்லுன்னு ஒன்று இருக்குது, மலையை பார்க்குறீங்க, மலையை இந்த 5 உணர்வுகளை தாண்டி மலை இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால்? முடியாது. சரி, நீர் வீழ்ச்சி ஒன்று வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த தண்ணி இருக்குதுன்றத இந்த 5 உணர்வுகளை தாண்டி நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ இதுதான் வந்து பிரபஞ்சத்தை காட்டி கொண்டு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ இதுதான் வந்து சிவலிங்கத்தினுடைய மொத்த விளக்கமாகவும் இருக்குது. அமிர்த கலசம் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் யூனிவர்சலாக வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்போ வந்து இந்த கூம்பை ஆண் என்கின்ற விஷயம் வந்து நம்முடைய என்ன சொல்கிறது அர்த்தநாரீஸ்வரராக நம்மளை காட்டியிருப்பாங்க. நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா
அர்த்தநாரீஸ்வரர் தான் வந்து இதுக்குள்ள வருவார். ஆண் உருவம் பெண் உருவம் என்ன ரெண்டும் சேர்ந்ததாக வந்து ஒரு பவனி வருவார். ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து ஆண் உருவம் பெண் உருவம் அப்படின்னா ஆண் என்ற ஆன்மாவும் பெண் என்ற உடலும் இணைந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்ற ஒரு உருவமாக இருக்கின்றது. அதை தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் எதாவது படிச்சுக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நம்முடைய சித்தர்கள் சூட்சம வடிவத்தில் வந்து உணர்த்தியது தான். அவங்க தான் அதை வந்து காட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு பேசலை யாரும். அவங்க எல்லாமே மௌனத்திலேயே விளக்குனாங்க. மௌனத்திலே இதெல்லாம் இப்படி அப்படின்றத அதை உணரவும் வைத்தாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து முழு விஷயங்களும் தெரிஞ்சது. ஸோ இதுதான் வந்து நம்முடைய தமிழர் பாரம்பரியம்னு உலகியல் ரீதியாக எடுத்துக்கினா கூட தமிழர் பாரம்பரியம்ன்றது வந்து எவ்வளோ முந்தின பாரம்பரியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இத்தனை காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு. அந்த காலத்தில் ஒருத்தருக்கும் தொடர்பே இல்லாத ஒரு செல்ஃபோன் காலமோ இல்லை வந்து விஞ்ஞான காலமோ இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உருவத்தை எல்லாரும் வணங்க வேண்டும் அப்படின்ற ஒன்றை எப்படி உருவாக்கியிருப்பான், எப்படி இவ்வளோ பேர் நம்பி வந்தாங்க, எப்படி இன்றைக்கி உலகளவில் இதை வந்து சிவலிங்கத்தை ஒத்துக்கிட்டு வழிபடுறாங்கன்றது பேரதிசயம்தான். இது எல்லாமே பெரிய விஷயம்தான். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப தெளிவான ஒரு இதாக தெளிவுபடுத்துனீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.